ஹாய் எல்லாரும் என்ன செய்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா நைட் சாப்பாடு? வாங்க இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நைட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். பாருங்கள், சுட சுட வடித்த சோறு ஆவி பறக்குதா? இப்போ தான் வடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மதியானம் வச்ச வத்தல் குழம்பு, அதுவே நைட்டுக்கும் சேர்த்து தான் வச்சுருந்தோம். இதை இந்தளவு ஒரு கரண்டி போட்டு பெரட்டி சாப்பிட்டாலே நிறையா சாப்பிடலாம். மிச்சம்தான் எங்களுக்கு. அப்புறம் இதுக்கு சைடிஸ் என்னன்னு பார்த்துடலாமா? அப்பளம் பொரிச்சிருக்கேன். அப்புறம் பாருங்கள், சீனி அவரைக்காய் பொரியல் நைட்டுக்கு. மத்தியானத்துக்கு வெண்டைக்காய் பொரியல் வச்சுருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. பையன் நல்லா சாப்பிட்டான். இப்போ சீனி அவரைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும், புளிக்குழம்புக்கும் இதுக்கும். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். வாங்க, பிடிச்சிருந்தா சாப்பிடலாம். இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு நைட் சாப்பாடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். நாங்கள் குழம்பு மிச்சம் இருந்துச்சுன்னா மறுநாள் கூட வச்சு யூஸ் பண்ணுவோம். சில பேர் உடனே வச்சு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே கம்மியாக வைக்கிற பழக்கம் வராது, கொஞ்சம் சேர்த்தே தான் வைப்போம். நம்ம கை கொஞ்சமாக சுருக்கமாக வரவே வராது. சரி, அதனால் மத்தியானம் வச்ச குழம்பு நைட்டுக்கு இது மிச்சம் இருந்தாலும் நான் காலையிலே என் பையனுக்கு கொஞ்சமாக சோறு வடித்து டிஃபன் கட்டி கொடுத்துருவேன். நாங்கள் அப்படி தான். யார் பழைய குழம்புலாம் சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் இப்போது சாப்பிட கற்றுக்கிட்டேன். முன்னாடிலாம் நான் சாப்பிட்டதில்லை. இப்போல்லாம் பழைய சாப்பாடு மிஞ்சினால் நானே சாப்பிட கற்றுக்கிட்டேன், பழைய குழம்பு மிஞ்சினால் நானே சாப்பிட கற்றுக்கிட்டேன். ஓகே, பாய்.